ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்து படிக்கலாம் வாங்க. அழகு 7th இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டெல்லாம் மொத்தம் 15 கொஷின் கேட்பாங்க. ஏற்கனவே நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். நாலடியாரை பற்றியும் நான்மணி கடிகையை பற்றியும் இம்பார்ட்டண்டான சில கொஷினை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இப்போ பார்க்க போகிறது பழமொழி 400. பழமொழி 400னா என்ன, எத்தனை கொஷின் இருக்குது, இம்பார்ட்டண்டான கொஷின் என்ன, அதை பார்க்க போகிறோம். பழமொழி 400. ஆசிரியர் முன்றுரை அரையனார். ஊர் முன்றுரை. பாண்டிய நாட்டில் உள்ள ஊர் தான் அந்த முன்றுரை. அரையன் அப்படின்னா அரசன், அப்படி இல்லைன்னா தலைவனை குறிக்கும். அரையன்னா அரசன், அப்படி இல்லைன்னா தலைவனை குறிக்கும். பழமொழி 400 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. அதோடைய பாடல் 400 பாடல்கள் இருக்குது. வெண்பாவால் ஆனது. பழமொழி 400 வெண்பாவால் ஆனது. எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னா 34 அதிகாரம் இருக்குது. பழமொழி அப்படின்னா பாடல் இறுதியில், ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் பாடல் இறுதியில் ஒரு பழமொழி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படின்றது பொருள். ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா பொருள். தமிழருடைய பண்பாடு எதுன்னா விருந்தோம்பல். தமிழருடைய பண்பாடு விருந்தோம்பல். பாரி அப்படின்னா கடையெழு வள்ளல்களில் ஒருவர், அதுதான் பாரி. பாரியுடைய மகள்கள் யார் அப்படின்னா அங்கவை, சங்கவை. பழமொழி அப்படின்னா ஒன்றாகு முன்றுலோ இல் அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை, அது ஒரு பழமொழி. பாணருக்கு உணவாக எதை கொடுத்தாங்கன்னா பொண்ணை கொடுத்தாங்க. யாருன்னா பாரியோட மகள் தான் என்ன பண்ணாங்க, பாரியோட மகள் தான் பாணருக்கு உணவாக பொண்ணை கொடுப்பாங்க. காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவங்க சமண சமயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் சமண சமயத்தை சேர்ந்தவங்க. நாலடி. பழமொழி 400 சமண சமயத்தை சேர்ந்தவங்க. சங்க காலத்திற்கு பிந்தைய நூல் தான் பழமொழி 400. சங்க காலத்திற்கு பிந்தைய நூல் தான் பழமொழி 400. இதில் நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சுருவாங்க. முந்தைய நாளாக பிந்தைய நாளுன்னு வச்சுருவாங்க. அதனால் படிக்கும் போதே கவனமாக படிங்க. பழமொழி 400 பிந்தைய நாள். சங்க காலத்திற்கு பிந்தைய நூல் அது. பாட்டு. மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையுள். யாருன்னா முன்றுரை அரையனார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு. இந்த பாட்டோட ஆசிரியர் முன்றுரை அரையனார். சிறப்பு பெயர் என்னென்னா மூதுரை, முதுமொழி, உலக வசனம். சிறப்பு பெயர். பழமொழி 400 சிறப்பு பெயர் மூதுரை, முதுமொழி, உலக வசனம். வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் எது? பழமொழி 400. வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் பழமொழி 400. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் குறிப்புகள் அதிகமாக இந்த நூலில் தான் இருக்குது அப்படின்றாங்க. பழமொழி 400 தான் இருக்குது. யாரை பற்றி? சங்க காலத்தில் உள்ள மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்களை பற்றி பழமொழி 400 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள், நாலடியார் அடுத்த புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னா பழமொழி 400. திருக்குறள், அதுக்கப்புறம் போன கிளாஸில் நாலடியாரை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் புகழ்பெற்ற நூல் எதுன்னா இந்த பழமொழி 400. முதல் 200 பாடல் வரை உரை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா நாராயண ஐயங்கார். முதல் 200 பாடல், மொத்தம் 400 பாடலாக, 400 பாடலில் முதல் 200 பாடல் உரை எழுதுனது யாருன்னா நாராயண ஐயங்கார். இது இலக்கிய பழமொழி அப்படின்றாங்க. இலக்கிய பழமொழி. தொல்காப்பியர் பழமொழியை என்னன்னு சொல்கிறாங்க? முது சொல் அப்படின்றாங்க. தொல்காப்பியர் பழமொழியை முது சொல் அப்படின்றாங்க. கேட்பாரை நாடி கிளக்கப்படும் பொருட்கண் வேட்கை அறிந்துரைப்பார் வித்தகர். வேட்கையால். இது ஒரு பாட்டு. நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி. முறைக்கு மூப்பு இளமைக்கல். யாருன்னா கரிகாலன். இந்த பாட்டு தான் இதுவும் பழமொழி 400. கேட்பாரை நாடி கிளக்கப்படும் பொருட்கண் அப்படின்னா
பழமொழி 400. நாடி நமரென்று நன்கு பிறந்தாரை அப்படின்னா பழமொழி 400. முறைக்கு மூப்ப இளமைக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் பழமொழி 400. இவ்வளோ தான் பழமொழி 400ல் எனக்கு தெரிஞ்ச கொஷினு. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.